தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று இருதய மேரி, சூசைநாதன், பெர்னத் மேரி என்பவருடைய ஆன்மீலை பாற்றிக்காகவும், குளோவிஸ் பாரி 4ஆம் ஆண்டு, பிரதீபா ஆகியோருடைய ஆன்மீலை பாற்றிக்காகவும், புளோமினான் மேரி வினோலியா 1ஆம் ஆண்டு நினைவு நாள் முன்னிட்டு ஆன்மீலை பாற்றிக்காகவும், ராஜாராம் அவருடைய ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும் இந்த நற்கருணை ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இவர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே நிறைந்த அமைதியையும் ஆன்மையிலை பாற்றியும் அளித்திடவும், சிறப்பாக இவர்களுக்காக மன்றாடுகிற இவருடைய குடும்பத்தினருக்கு ஆண்டவன் ஆறுதலையும் தேற்றுதலையும் அளித்து பாதுகாத்திட இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே மன்றாடுவோம். மரி பிரான்சிஸ் ஆனந்த் இறை ஆசிர் வேண்டி, மேலும் அவர் செய்கின்ற நிரந்தர வேலை வாய்ப்புக்காகவும், ஜான் கெனடி, சோஃபியா, நேஷாத், ஆண்டோ இவர்கள் நன்றியாகவும் குடும்ப நலத்திற்காகவும், டெனிஸ் அவருடைய குடும்ப நலத்திற்காகவும், 3வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நிரஞ்சன் இறைவன் அவனுக்கு அளித்திருக்கின்ற வாழ்க்கை என்ற கொடைக்கு நன்றியாகவும், உடல் நலத்திற்காகவும், பிரசாந்த் சிந்தியா நன்றியாகவும், அவர்களுடைய வாழ்வும் திருமண வாழ்வும் மகிழ்ச்சியிலும் சமாதானமும் ஒற்றுமையிலும் இருக்கவும், சானி டேனி நன்றியாகவும், நல்ல எதிர்காலம் கிடைப்பதற்காகவும், மார்டினுடைய நன்றியாகவும், வளமான எதிர்காலமும் அவருக்கு அமையவும், பிரான்சிஸ் மாரி ஸ்டெல்லா நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு அன்பும் அமைதியும் மன்னிப்பின் நிறை வாழ்வையும் அருள்வாராக. ஆமென். எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீர். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம்
உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 8 மற்றும் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரை. ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கழக வீட்டாரைப் போல் நீயும் கழகக்காரனாயிருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளோடு ஒன்று இருந்தது. அந்த சுருள் ஏட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இந்த சுருள் ஏட்டை தின்றபின் இஸ்ராயேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அந்த சுருள் ஏட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இந்த சுருள் ஏட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ராயேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்துக் கூறு என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பல்லவி: உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. எத்துணை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 18 இறை சொற்றொடர்கள் 1-5 மற்றும் 10-16 வரை. சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையை போன்று தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோரில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவருடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிடர்கள் நெறி தவறியோரை மீட்கவே மானிட மகன் வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவார். அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கோடி அற்புதரும் நன்னாக்கு அழியாத நற்றவரும் பேராலும் பேறு பலன்களாலும் புதுமை புனிதர் என்று அழைக்கப்பட்டவரும் பதிதர்களையும் தப்பறைகளின் சம்மட்டியும் குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பெண்ணம்பெரும் பாக்கியம் பெற்றவரும் லிஸ்பன் மாநகரத்தின் லீலி மலரும் பதுவை பதியரும் என்று அழைக்கப்படுகின்ற தூய அந்தோணியாரின் அனைத்து பக்தர்களே, அன்பு பிள்ளைகளே, இன்று இந்த அந்தோணியாரின் நாளிலே நாம் இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே அல்லது திருப்பலி கொண்டாட்டத்திலே பங்கெடுத்திருக்கின்றோம். நான் என்ன சொன்னேன்? நற்கருணை நற்கருணை கொண்டாட்டம். அதனால் நீங்கள் திருமணத்துக்கு போவீங்க, பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு போவீங்க, வளைகாப்பு அது என்னென்ன எல்லாம் போகும், எல்லாமே மகிழ்ச்சியின் கொண்டாட்டம். அங்கே போகும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க? இப்படி முக்காடு போட்டு ஒரே அமைதியா இல்லை, முகமலர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆக ஆலயத்திற்குள் வருகிற பொழுது ஆலயம் அந்த இறை பிரசன்னத்தை நமக்கு அளிக்கிறது, அந்த இறை பிரசன்னத்தில் நம்மை நிரப்புகின்றது. ஆலயம் நமக்கு நம்பிக்கையை தருகிறது, ஆலயம் நம்முடைய விசுவாசத்தின் ஊற்றாக இருக்கிறது. அதனால் கவலைகளோடு வந்தாலும் கண்ணீரோடு வந்தாலும் பேதுரு தன்னுடைய திருமுகத்தில் சொல்வது போல, நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள், நான் உங்களை பற்றி கவலைப்படுகிறேன். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் உன்னை பற்றி கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக இங்கே ஆலயத்திற்கு வரும்பொழுது என்ன செய்யணும்? மகிழ்ச்சியாக
சமாதானமாக முகம் மலர்ந்து ஆண்டவரின் நம்பிக்கையில், ஆண்டவரின் விசுவாசத்தில் நம்ம எல்லாரும் இருக்கணும். அந்த விசுவாசத்திற்கும் அந்த நம்பிக்கைக்கும் அந்த மகிழ்ச்சிக்கும் அந்த வளத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் ஆண்டவருடைய அனைத்து புதுமைக்கும் புதுமை புனிதராக இருக்கிறவர் தான் அந்தோனியார். ஆக அந்தோனியாருடைய அந்த நவநாளிலே வருகின்ற பொழுது அத்தகைய புனிதமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம்பிக்கையும் நமக்குள்ளேயும் இருக்கணும். அதுதான் ஆண்டவன் நமக்கு தருகிற ஒரு அழைப்பு. இந்த நம்பிக்கையும் புனிதமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் எல்லா நேரத்திலும், ஒற்றுமையும் எல்லா நேரத்திலும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் யாராக இருக்கணும்? நான் யார் தெரியுமா? சொல்லுவீங்களே நீங்களே. வீட்டில் சொல்லுவோம், தெருவில் சண்டை நடக்கும்போது சொல்லுவோம், நிறைய இடங்களில் சொல்லுவோம், நான் யார் தெரியுமா? நீ யார்? நீ யார்? அவங்க வைத்திருக்கிற பதவியை சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்தோடனே சொல்லுவாங்க, ஃபாதர் இந்த பங்கில் எல்லாமே நான் தான், எல்லாமே நான் தான். அப்புறம் ஒரு அம்மா வருவாங்க, நான் தான் மரியா இன்சனை தலைவி, நான் தான் வின்சென்ட் பால் சபையினுடைய தலைவர், நான் 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 அப்படின்னு சொல்லி அடுக்கிக் கொண்டே போவோம். அதில் எதை மறக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் எல்லாருமே தொடக்க நூலிலே நாம் பார்க்கிற பொழுது நாம் எல்லாருமே ஆண்டவரின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்ற ஆண்டவரின் படைப்பின் குழந்தைகள், அவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய படைப்பின் பிள்ளைகள், குழந்தைகள். ஆக இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த விண்ணரசு எப்படிப்பட்டது? குழந்தைகளுக்கு ஒப்பானது, குழந்தைகளுக்கு ஒப்பானது. ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கும்பொழுது அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் ரத்தம், ஏன் ரத்தம். அவங்க அப்பா சொல்வார், என் வாரிசு. அவங்க பாட்டி சொல்லும், ஏன் பேர பிள்ளை அப்படின்னு. உங்கள் குழந்தைகள், உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, மாறாக அந்த குழந்தைகள் இந்த உலகிற்கு வருவதற்கு ஆண்டவர் கணவனையும் மனைவியையும் கருவியாக பயன்படுத்தி உங்களை தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு உங்களுக்கு அந்த கொடையை அளித்திருக்கின்றார். ஆக உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, மாறாக ஆண்டவரின் கொடைகள். ஆக இந்த குழந்தைகளை என்ன செய்ய வேண்டாம்? பாறைகளை செதுக்கி, உளியினால் செதுக்கி ஒரு அழகிய சிலையை உருவாக்குவது போல உங்கள் குழந்தைகளை நீங்கள் செதுக்க வேண்டாம். மாறாக உங்கள் குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள்? மென்மையான மலர்கள், மென்மையான மலர்கள். அதனால் நீங்கள் குழந்தைகளை அடிக்கிறது, அடித்து துவைக்கிறது எல்லாம் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் குழந்தைகளை நீங்கள் அடிக்கிறீங்க, மிரட்டுறீங்க? ஒன்று மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, என்றைக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகளை கண்டிக்கணும், கண்டிப்பு நம்முடைய வார்த்தையிலும் எப்படி கடினமான ஒரு சொல்லை நிலையில் நம்ம அதை எடுத்துரைக்கிறோம் என்பது வேறு. அடிப்பதுனாலும் நீங்கள் அவர்களை மிகவும் தண்டிப்பதுனாலும் அல்லது கடுமையான சொற்களை சொல்வதனாலும் என்ன செய்கிறீங்கன்னா, என்றைக்கு நீங்கள் இதை செய்கிறீர்களோ அன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் பொய் பேசவும் உங்களை ஏமாற்றவும் கற்றுக்கொள்கிறார்கள். ஸோ நம்முடைய பிள்ளைகள் பொய் பேசவும் ஏமாற்றவும் கற்றுக்கொள்கிறதுக்கு யார் காரணம்னா, நீங்களும் நானும், நீங்களும் நானும். ஆக இந்த குழந்தைகள் கள்ளம் கபடமற்றவர்கள், இந்த குழந்தைகள் ஒன்றும் அறியாதவர்கள், இந்த குழந்தைகள் எளியவர்கள், இந்த குழந்தைகள் இனிமையானவர்கள். ஆக இந்த குழந்தைகளுடைய மனநிலையை நாமும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றாங்க. ஒன்று குழந்தையை எப்படி வளர்ப்பது என்பது, இன்னொன்று நான் எப்படி குழந்தையாகுது என்று நீங்களே பார்ப்பீங்க. இந்த புதுசாக கல்யாணமாகி போகிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த மாமனாரும் மாமியாரும் அப்படியே இருப்பாங்க. பொண்ணோ இல்லை அந்த பையனோ சொல்லுவாங்க, எங்கள் அப்பா இப்படி தான், எங்கள் அப்பா இப்படி தான் அப்படின்னு. அப்படியே ஒரு அதிகார தோரணியில் இருப்பார். ஆனால் அங்கே ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்த உடனே எல்லாத்தையும் அந்த குழந்தை மாற்றிடும்.
அவங்க அப்பா அம்மா எதிர்க்கவே அந்த குழந்தை ஏதாவது போயா வாயான்னு சொல்லும், இவரால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆக குழந்தையாக அந்த குழந்தை இவ்வளவு பெரிய மனிதனையும் குழந்தையாக மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஆக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த குழந்தையை போல மாறுங்க. குழந்தைத்தனம் கிடையாது, என்ன சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுற அப்படின்றாங்களே அது வேற. சைல்டிஷ், ஆங்கிலத்தில் சைல்டிஷ், அது இல்லை. ஆண்டவர் அழைக்கிறது சைல்ட் லைக், குழந்தையை போல, குழந்தை மனம் உள்ளவர்களாக நாம் வாழணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அனைத்தையும் தரும். நம்முடைய குடும்பங்களிலும் நீங்கள் அத்தகைய குழந்தை உள்ளமுள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களில் அந்த ஒற்றுமையும் அந்த சமாதானமும் அதை ஏற்றுக்கொள்ளுதலும் புரிதலும் எல்லாமே இருக்கும். அதை விட்டுட்டு நானாக தான் இருப்பேன் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. நான் யார் தெரியுமா, எங்கள் வீட்டில் நான் எப்படி இருந்த தெரியுமா, அதெல்லாம் இல்லை. நாம் இருக்கிற இடத்தில் அந்த ஆண்டவர் என்னை அவருடைய சாயலாக படைத்திருக்கின்றார். அவருடைய சாயலாக படைக்கின்ற பொழுது நானும் அந்த இறை பிரசன்னத்தை பெற்றிருக்கிறவனாக, ஆண்டவனுடைய குணங்களை பெற்றிருக்கிறவனாக, ஆண்டவனுடைய வரங்களை பெற்றிருக்கிறவராக நாம் இருக்கிறோம். அதே மாதிரி நாமும் மாறணும். ஆனால் இன்றைக்கி உலகத்தை பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது நம்முடைய உலகம்? பல நிலைகளை நம்ம பார்த்தாலே பயமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய நேரங்களில் பார்க்கின்ற பொழுது செய்தித்தாள்களை எடுத்தாலும் அல்லது செய்திகளை தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுதும் அனைத்துமே என்ன செய்யுது, நம்ம எந்த உலகத்தில் இருக்கிறோம், ஏன் இந்த உலகத்தில் இப்படி நடக்குது அப்படின்றோம். ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உலகத்தை பார்த்து கேட்குறத விட நான் எப்படி இருக்கிறேன். என்னை யாராச்சும் வெளியில் பார்க்குறவங்க இந்த இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, ஐயோ அந்த பொம்பளைக்கிட்ட தயவுசெய்து வாயை கொடுத்துடாதீங்க, இந்த ஆளா ஐயோ பயங்கரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கணுமா? இல்லை. நம்மை பார்த்து இவன் கிறிஸ்தவன் இவள் கிறிஸ்தவள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்றார். அந்த வாழ்க்கையை தான் புதுமை புனிதர் அந்தோனியாரும் நம்ம வாழ்க்கிறார். ஆக அவருடைய கைகளில் குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பெண்ணெம்பெரும் பாக்கியம் பெற்றவராக தூய அந்தோனியார் இருக்கிறார். ஆக அந்த குழந்தையை கையில் பெற்ற அவர் அந்த குழந்தை தன்மையையும் குழந்தையின் வரங்களையும் குழந்தையின் மகிழ்ச்சியையும் குழந்தையின் சமாதானத்தையும் குழந்தையின் மனநிலையையும் குழந்தையின் அமைதியையும் பெற்றவராக கோடி அற்புதர் என்று இன்றைக்கு கொண்டாடப்படுகிறார். இன்றைக்கு நாம் இங்கே வரோம், இங்கே வந்து அந்தோனியாருக்காக நவநாள் செய்கிறோம், அந்தோனியாருக்காக ஜபங்கள் செய்கிறோம், எல்லாமே தேவை. அதற்கடுத்து என்னுடைய வாழ்க்கை அந்த அந்தோனியாரை போன்ற ஏதாவது ஒன்றாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இல்லைன்னா என்ன சொல்லுவார் உங்கள் வீட்டுக்காரு, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிளம்பிடுற கோயிலுக்கு, ஆனால் வீடு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ என்னுடைய வாழ்க்கைக்கும் நான் கொண்டாடுகிற இந்த அந்தோனியாரின் நவநாளுக்கும் நான் கேட்கிற இந்த நற்செய்திக்கும் என்ன ஒரு வித்தியாசத்தை நான் தரேன்? என்ன வித்தியாசத்தை தரேன்? ஒரு சில நேரத்தில் பெண்கள் வந்து சொல்லுவாங்க, ஃபாதர் இவர் டெய்லி 6 மணிக்கு கோயிலுக்கு வராரு ஃபாதர், பூசைக்கு வராரு, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தார்னா நிம்மதியே இல்லை ஃபாதர், நிம்மதியே கிடையாது, நிம்மதியே இல்லை. ஒரு சிலர் வேலை முடிஞ்சு வரும்பொழுதே அவங்களே சர்வே பண்ணுவாங்க. அரசாங்கத்துக்கு ஃப்ரீயாக சர்வே பண்ணி கொடுப்பாங்க. என்ன குடிச்சிட்டு ரோட்டை அளந்துட்டு வருவாங்க. அதுவா நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு? ஆக குழந்தையின் மனநிலை என்கிற பொழுது எல்லா நிலையிலும் ஆண்டவரை நம்பணும். அந்த குழந்தை உங்கள் கைகளை பிடிச்சிட்டு அப்படியே வரும், எல்லாவற்றுக்கும் உங்களை நம்பி இருக்கும், எல்லாவற்றுக்கும் உங்களை தான் சார்ந்து இருக்கும். ஆக குழந்தையின் மனநிலையில் நாம் வாழணும் அப்படின்னா இந்த உலக சூழலில் பல துன்பங்கள், இன்னல்கள், இடரல்கள், கண்ணீர்கள், ஏமாற்றங்கள் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவனை இறுக பற்றி கொள்ளுகிற அந்த நிலை நமக்கு வரணும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். எல்லாம் ஆண்டவரால் முடியும் என்ற அந்த உணர்வும் நம்பிக்கையும் நமக்கு தேவை. அதற்காகத்தான் ஆண்டவர் அழைக்கிறார்.
ஆக ஒவ்வொரு நற்கருணை கொண்டாட்டமும் ஒவ்வொரு இறை வார்த்தை கொண்டாட்டமும் அதுதான் நமக்கு தருது. இன்றைக்கி நான் சொன்னது போல், பேதுரு சொல்வது போல், எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க, உன்னை பற்றி கவலைப்பட நான் இருக்கிறேன். ஆக ஆண்டவரிடம் அந்த கவலைகளை விட்டுவிட்டு, ஆண்டவரிடம் நம்முடைய சோகங்களையும் மற்ற அனைத்தையும் விட்டுவிட்டு நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை வாழணும். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, இங்கே இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவீங்க, நல்லா இருப்பீங்க. கோயிலில் இருக்கிற வரைக்கும் எனக்கு மனசு நல்லா இருக்குது, நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வீட்டுக்கு போனால் இந்த பிசாசுனுடைய தொல்லை தாங்க முடியலன்றீங்கல்ல. அது ஏன் நடக்குது? ஏன்னா இந்த குழந்தையின் மனநிலையோடு ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலகட்டங்களிலும், எல்லா நேரங்களிலும் நம்புகிற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கையும் என்றும் தளராத அந்த விசுவாசமும் உடல் உள்ள இரக்க செயல்களும் நம்மை சேர்ந்து நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். சிறப்பாக குழந்தை வரம் இல்லாமல் தவிக்கிற நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். குழந்தை வரத்தை கொடுத்தாலும் இந்த குழந்தை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு கருச்சிதைவு செய்கிறார்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கில் கருச்சிதைவு நடக்குது. குழந்தைய அபார்ஷன் பண்ணுறாங்க. ஆக குழந்தை இல்லை என்கின்ற ஏக்கமும் கலக்கமும் இருக்கிற ஒரு பக்கம் இருக்கிற குடும்பங்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எனக்கு குழந்தை தேவையில்லைன்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. குழந்தை தேவையில்லை என்று சொல்லி நாம் குழந்தையை கொள்வதற்கு என்ன இல்லை, உங்களுக்கும் எனக்கும் உரிமை இல்லை. ஏன் குழந்தைனாலும் அந்த குழந்தை இங்கு வாழ்வதற்கான உரிமை நீங்கள் கொடுக்கல, கடவுள் தராரு. இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் இங்கு இருக்கிறோம் என்றால் நம்முடைய பெற்றோர்கள் நீங்கள் வேண்டாம் என்று சொல்லியோ நான் வேண்டாம் என்று சொல்லியோ கருச்சிதைவு செய்து அபார்ஷன் செய்து அவர்கள் நம்மை கொல்லவில்லை, நம்மை வாழ வைத்திருக்கிறார்கள். நாமும் இக்குழந்தைகளுக்கு வாழ வைக்கணும். ஆக குழந்தைகளை நாம் முறையாக பேணி வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாகவும் நாமும் குழந்தையாக மாறி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் புதுமை புனிதர் அந்தோனியாரின் பரிந்துரையால் நம்முடைய வாழ்வு வளம் பெறவும் என் நற்கருணை கொண்டாட்டத்தில் மன்றாடுவோம். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தியிலும் நாம் கேட்டது போன்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அவருடைய அன்பு குழந்தைகளாக நம்மை படைத்து படைப்பின் சிகரமாக நம்மை கண்டு மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார். அதே உணர்வோடும் நம்முடைய இந்த பூவுலகில் வாழ்கிற இந்த நாட்களிலே அன்பு குழந்தைகளாக இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ இந்த நாட்களில் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய தேவைகளிலும் அனைத்தையும் இங்கு கொண்டு வந்து ஆண்டவருடைய திருப்பாதத்தில் சமர்ப்பித்து தூய அந்தோனியாரின் பரிந்துரையால் பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். வழிநடத்தும் நல்லாயனே இறைவா, திரு அவையை வழிநடத்த நீ தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவியர், திருநிலையினர் ஆகிய அனைவருக்கும் ஆசியளித்து அவர்களை தூய ஆவியாரின் கொடைகளாலும் கனிகளாலும் நிறைத்து காத்தருளும். அவர்கள் திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்ந்து மிகுந்த கனி தர நீரே அருள் புரிய வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். நீதியின் தெய்வமே இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்களின் நலம் நாடுவோராய் மொழி, சாதி, இனம், மதம் இவற்றை கடந்து மனித நேயத்தை கடைபிடித்து ஒற்றுமையும் மத நல்லிணக்கத்தையும் கட்டி காத்து பொறுப்புடன் திரு அதிகாரத்தை பயன்படுத்தி பணியாற்றிட வரமருள வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். கருணையின் உருவே இறைவா,
பலவிதமான உடல் உள்ள ஆன்ம நோய்களால் வருந்தும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு தேவையான நற்சுகமும் புதுவாழ்வும் அளித்து பாதுகாக்க வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய் நீக்கும் மறுமருந்தே எம் இறைவா, தொற்று நோயின் தாக்கத்தால் தாங்கள் உடைமைகளை உறவுகளை வாழ்வை இழந்து தவிக்கும் வயநாட்டு மக்களை அனைவரையும் கண்ணோக்கி அருளும். விரைவில் இத்தாக்கத்தில் இருந்து மீட்டு அனைவருக்கும் புதுவாழ்வு அளிக்க வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக இருந்து மன்றாடுவோம். சிறப்பாக வயநாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த இயற்கை பேரிடரில் இருந்திருக்கின்ற அந்த மக்களினுடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் அவர்களை இழந்து தவிக்கின்ற குடும்பங்களுக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் இந்த நேரத்திலே அமைதியிலே மன்றாடுவோம். என்றென்றும் வாழும் எல்லாம் அல்ல அன்பு இறைவா, இதோ நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக விவிலியத்தில் சொல்வது போல உம்முடைய பரம்பரை சொத்தாக எங்களை நீர் ஏற்படுத்தியிருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். நீர் தந்திருக்கின்ற எங்களுடைய வாழ்வின் கொடைகளை நிறைவாக பெற்றுக்கொண்டதற்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழவும், எங்களுக்கு நீர் அளித்திருக்கின்ற எங்கள் குழந்தைகளை நீர் தந்திருக்கின்ற கொடைகளாக பாவித்து அவர்களை அன்புடனும் பராமரிப்புடனும் கனிவுடனும் இரக்கத்துடனும் பேணி காக்கக்கூடிய அனைத்து அருள் ஆசிரியையும் எல்லா குடும்பங்களையும் உடைய அருள் ஆசிரியர் நிரப்பி சிறப்பாக குழந்தை வர வேண்டி தவித்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களை நீ நிறைவாக ஆசீர்வதித்து தந்தை மரி இயேசு மரி சூசை என்கின்ற அந்த புனித திருக்குடும்பத்திற்கு நீ தந்திருக்கின்ற அதே மகிழ்ச்சியையும் குழந்தை பாக்கியத்தின் வழியாக இந்த குடும்பங்களுக்கு நீர் தந்திருள உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இங்கு வந்திருக்கின்ற மக்களுடைய நோய் நொடிகளை நீக்கி நல்ல ஒரு உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அனைத்தையும் நீர் தந்திடவும், வேலை வாய்ப்பிற்காக அலைகின்ற இளையோர்களுக்காகவும் திருமண வரத்திற்காக அலைகின்ற தயாரிக்கின்றவர்களுக்காகவும் அனைத்து மக்களுக்காகவும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவையும் ஞானத்தையும் நிறைவாய் தந்திடவும் இந்த நேரத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம். நீர் எங்கள் அனைத்து மன்றாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டீர் என்ற நம்பிக்கையில் நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் திருமகனும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவே, உம் பீடத்தில் பலியாக என்னை தந்தேன். பிரியாத உறவே என் இயேசுவே, உம் பீடத்தில் பலியாக என்னை தந்தேன். எனக்காக உம்மை பலியாக தந்தீர், அதற்காக என்னை பரிசாக தந்தீர். எனக்காக உம்மை பலியாக தந்தீர், அதற்காக என்னை பரிசாக தந்தீர். உணவாக உம்மை விருந்தாக தந்தீர், உணவாக உம்மை விருந்தாக தந்தீர். உணர்வோடு என்னை உமக்காக தந்தீர், உணர்வோடு என்னை உமக்காக தந்தீர். பிரியாத உறவே என் இயேசுவே, உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தீர். நிலையான அன்பை நீதானே தந்தீர், நிழலாக என்னை தொடர்ந்தே வந்தீர். நிலையான
பாதம் என்னை முழுதாக தந்தே. அன்பார்ந்தவரே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த நற்கருணை கொண்டாட்டம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் கையில் பலியேற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது புதுமை புனிதர் அந்தோணியாரின் நாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்கு கையளித்து உம்மை புகழ்ந்தேத்த எங்களுக்கு வரம் அருள்வீராக. என்றென்றும் வாழும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனித தூய அந்தோணியாருடைய நாளிலே உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறிகள் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாற்றால் பாதுகாத்து வருகின்றீர். அவருடைய பராமரிப்பினால் எங்களை நிறைவு செய்கின்றீர். ஆகவே வானதூதர் அணிகள் அனைவரோடும் தூயவரின் பெருந்தொருளோடும் நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடி பன்னிசைத்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண் என் இரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், ஏனைய ஆயர்கள் திருநிலையினர், இன்று இங்கு அழைத்திருக்கின்ற உம்முடைய அனைத்து மக்களையும், உம்முடைய அன்பு பிள்ளைகளையும், இங்கு வந்திருக்கின்ற பெற்றோர்கள், முதியவர்கள், சிறியவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இதோ இங்கு இருக்கின்ற அனைத்து அருட்சகோதரிகளை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம சரீரத்தையும் அளித்து அவர்கள் செய்கின்ற பணியிலே உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய அருள் பாதுகாப்பும் என்றும் அவர்களோடு உடனிருக்க செய்தருளும். இங்கு இருக்கின்ற அனைவரையும் நீரே வழிநடத்தியருளும். இவர்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் உம்முடைய காவல் தூதர்கள் இவருக்கு முன்பாகவும் இவருக்கு பின்பாகவும் இவர்களோடு இருக்கவும், சிறப்பாக இவர்கள் குடும்பங்களில் இருக்கின்ற பொழுது இவர்கள் சந்திக்கின்ற அனைத்து சோதனைகளையும், இவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், கண்ணீர்கள், சோகங்கள் அனைத்தையும் நீர்தாமே முழுமையாக துடைத்து உம்முடைய ஆவியின் இரத்தத்தை இவருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தெளித்து என்றுமே உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழக்கூடிய சமாதானத்தின் பிள்ளைகளாக, அன்பின் பிள்ளைகளாக, நிறைவின் பிள்ளைகளாக, உம்முடைய அமைதியின் பிள்ளைகளாக, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழுகின்ற பிள்ளைகளாக, இருக்கின்றதை பகிர்ந்து வாழ பிள்ளைகளாகவும் அனைத்து நிலைகளிலும் ஆசீர்வதித்து நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக இன்றைய திருப்பலியிலே நாங்கள் நிறைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் நீர் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்த புனித போந்தியன், இப்போலிஸ்து, புனித அந்தோனியார் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு பெற தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்குமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய அன்பு திருத்துதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் எங்கள் மனித இயலாமையும் பாராமல் ஒரே குடும்பமாக உன் திருமுன் நிற்கின்ற இந்த திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு உமது திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை முகமலர்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பு பிள்ளைகளாக அழைத்து நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் கண்ணீரையும் நீக்கி முழுமையான அன்பையும் அமைதியும் சமாதானத்தையும் தருகிறவர். இந்த அன்பின் திருவிருந்தில் பங்கு பெற வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியருளும், நான் நலமடைவேன். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. வெளி மீது இளைப்பார செய்வார், தெளிந்த நீர்நிலைக்கு அழைத்து செல்வார், புத்துயிர் அளிப்பார், நீரில் நடத்துவார், புத்துயிர் அளிப்பார், நீரில் நடத்துவார், கண்ணின் கருவிழிக்குள் என்னாலும் என்னை காப்பார், இறைவன் எனது ஆயனே, குறைகள் எனக்கு இல்லையே, குறைகள் எனக்கு இல்லையே. குறைகள் எனக்கு இல்லையே, குறை
புனித அந்தோனியார் மன்றாட்டு. குழந்தை இயேசுவின் கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரை, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலை, இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீர் வேண்டியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உன் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் இணைந்திடும் புனித லிலியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்பத் துயரங்களை நின்றும் எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் நமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பாதுகாக்கும். நீங்காத வியாதிகளை மதுவல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கி அருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இயேசுவை நிறைய அன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமன் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்த மெய்மறையின் வல்லவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் பேயினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆறுதலை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பு குழந்தைகளாக இயேசுவில் நினைத்து வாழ்ந்திட சென்று வாழ்வோம். வாழ்க்கை பணி தொடர்கின்றது.